सूर्यवंशे दशरथो नाम चक्रवर्ती आसीत्। तस्य तिस्र भार्याः नाम्नी कौशल्या, कैकेयी, सुमत्रा इत्यादयः पत्न्याः आसन्। तिस्रभार्या लब्ध्वा अपि दशरथे सन्तानभाग्यं नास्ति। चिन्तयित्वा खिन्नः दशरथः तस्य मुख्यमन्त्रिः सुमन्त्रेण सह सम्मिलित्वा सुमन्त्रेण वचनमुक्त्वा सुमन्त्रेण वचनत्वेन अपि तस्य कुलगुरु वसिष्ठस्य आज्ञया इच्छया ऋष्यशृङ्ग नाम महातपस्वी महान् अयोध्यानगरम् आनीतवान्। शृङ्गस्य आज्ञया आलोचनेन पुत्रकामेष्टि इति पुत्रभाग्यं लब्धुं यज्ञः आरब्ध। यज्ञेन अग्ने एकः देवतः पायसं गृहीत्वा उद्दिष्टतः तत् देवतस्य आज्ञया दशरथः तत्पाण्डं पाण्डं गृहीत्वा तस्य पत्न्याः प्राशयत। तत्पायसं प्राशय पत्न्याः किं प्राप्नुवन्तः इति अद्य वर्गे वयं पठिष्यामः। இன்னைக்கு கிளாஸ்ல அந்த பாயச பாத்திரத்துல இருக்கிற இந்த சரும் அப்படிங்கிற அவிஸ், அந்த அவிஸை இந்த தேவத்தை, அக்னியிலேருந்து வர தேவத்தை கொடுத்துட்டு என்ன பண்றது, தசரதன்ட்ட கொடுத்துட்டு நீ உங்க பத்தினிக்கெல்லாம் இத கொடு அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறது இல்லையா? அது வரைக்கும் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். ஸோ இன்னைக்கு
பஞ்சவிம்சதி ஸ்லோகாக 25வது ஸ்லோகம். சந்திரா, நீங்க உங்களோட மைக் அன்மியூட் பண்ணிக்க தெரியுமா உங்களுக்கு? பின்னாடி சொல்றேளா? அன்மியூட்ல தான் இருக்கு. இப்பதான் அன்மியூட்ல இருக்கு. ஆமா ஆமா ஆமா. நான் ஒரு வாட்டி சொல்றேன், நீங்க ஸ்லோகம் 2 வாட்டி சொல்லுங்க. ஏன்னா மத்த எல்லாரும் ஒரு வாட்டி சொல்லிட்டா, நீங்க ஒன்னும் ஒரு வாட்டி கூட சொல்லல. 25th ஸ்லோகா, பேஜ் நம்பர் 9. ஓகே. தத் கிரஹித்வா ததேவாசோ தத் கிருத்வா ததைவாசோ தத்ர கிருஹித்வா ததௌ வாசௌ பத்னீஹி பிராசாய உத்சுகः. பத்னிஹி பிராசாய உத்சுகः துத்சுகः. பத்னிஹி பிராசயத் உத்சுகः. பத்னிஹி பிராசயத் உத்சுகः. தாஸ்ச தத் பிராசானாதேவ. தாஸ்வ தத் பிரசானாதேவ. இல்ல, தாஷ நான் அது சொல்லலையே, நிருப்பாலாம் நான் சொல்லல. தாஷ தத் தாச தத் பிரசனாதேவ. நிருப்பாத் கர்ப்பம் தாரயன் அதாரயன். நிருப்பாத் கர்ப்பம் அதாரயன். நிர்வாத் தர்ம தாரயன். கர்ப்பம் அதாரயன். கர்ப்ப தாரயன். நீங்க இப்போ மியூட் பண்ணிக்கோங்க, லாக் பண்ணிக்கோங்க. ஓகே. தத் கிரஹீத்வா ததேவாசோ பத்னி பிராசாய உத்சுகः தஸ்ச தத் பிரசானாதேவ நிருபாத் கர்ப்பம் அதாரயன். அதாவது தத் கிரஹீத்வா அப்படின்னா அத வாங்கிண்டு. எதை வாங்கிண்டு? அந்த பாயச பாத்திரத்தை, பாயசம் இருக்கிற அந்த சரும் இருக்கிற பாத்திரத்தை வாங்கிண்டு. தத்யேவ அசௌ பத்னிகி. உடனேயே, அந்த க்ஷணத்திலேயே அசௌ, இந்த இடத்துல அசௌங்கிறது தசரதனை குறிக்கிறது. அந்த பாத்திரத்தை பத்னிகி, அந்த பாயசம் இருக்கிற பாத்திரத்தை பத்னிகி, பத்னிகள்கிட்ட பிராஷாய. பிராஷாய நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? பிராஷய முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? பிராஷயத்து, இதுல பிராஷயத் உத்சுகः. பிராஷயத்து சாப்பிட்றதுக்காக. அந்த அது ஒரு தெய்வாம்சம் பொருந்திய ஒரு பாயசம். அதை பத்தினிகள்கிட்ட சாப்பிட்றதுக்காக கொடுக்குறா. பத்தினிகள் அதை எப்படி வாங்கிக்கிறா? உத்சுகः தாஹா. அவளும் ரொம்ப சந்தோஷத்தோட, ரொம்ப உற்சாகத்தோட. தாஹா, இந்த இடத்துல தாஹா யாரு? அந்த திஸ்ர பத்னிகி, இந்த 3 பத்னிகளும். அவ தத் பிராசனாதேவ, அந்த பிரசாதத்தை, அந்த பாயசத்தை சாப்பிட்டுட்டு, கிரகிச்சுண்டு, பாயசத்தை வாங்கி சாப்பிட்டு. இந்த பிராஷாயனாலே சாப்பிட்றதுதான், புக்துவான்னு அர்த்தம். அதுக்கு சாப்பிட்டுட்டு, அப்பவே அவ கொடுத்த உடனேயே அதை சாப்பிட்டுட்டு, நிருபாத்து கர்ப்பம் அதாரயன். நிருபாத்து கர்ப்பம்னா என்ன? அந்த பாயசத்தை சாப்பிட்டதுனால என்ன பலன் கிடைக்கிறது? தசரதனுடைய நிருப்பா, இந்த இடத்துல ராஜா யாரு? நிருப்பன் யாரு? தசரதன். தசரதனுடைய கர்ப்பத்தை, தசரதனோட புத்திர பாக்கியத்தை லப்துவா அதாரயன், அதை தரிச்சுக்கிறான். கர்ப்பம் தாரயன், கர்ப்பத்தை சுமக்க ஆரம்பிக்கிறான். தசரதனோட கர்ப்பத்தை சுமக்க ஆரம்பிக்கிறான்.
இப்போ பதச்சேதம் எப்படின்னு பார்க்கலாம். இது நான் ஜஸ்ட் ஒரு மீனிங் தான் சொன்னேன். தத்து முதல்தா, ரெண்டுமே முதல்தா. தத்து விசர்க்கம் கிரகித்வா. இங்கேயும் தத்து ஏவ அசௌ. இது பதச்சேதம் சொல்றேன். என்ன அசௌ பத்னிஹி பிராஷயத். பிராஷயாத் உத்சுகான்னு இருக்கு இல்லையா, அது வந்து பிராஷயத். இத்து முதல்தா இத்து பிராஷயத். உத்சுக விசர்க்கம். தாஹா தாஹாஷ்ன்னு இருக்கு இல்லையா, அது வந்து தாஹா விசர்க்கம். அந்த ஷா மேல போயிடும், ஷா மட்டும் இருக்கும். தாஹா ஷ தத் பிராஷனாத் ஏவ. பிராஷனாத் ஏவ நிருபாத் கர்ப்பம் அதாரயன். பதச்சேதம் முன்னாடி சொல்றேன். தத் கிரஹித்வா தத ஏவ அசௌ பத்னிஹி பிராஷயத். உத்சுகः தாஹ ச தத் பிராஷனாத் ஏவ நிருபாத் கர்ப்பம் அதாரயன். அன்வய ஆர்டர் சொல்றேன், புக்ல மார்க் பண்ணிக்கோங்க. அன்வயத்தை வந்து எழுதும்போது ஹோம்ஒர்க்ல கிரகப்பாடத்துல அன்வயத்தை வந்து கரெக்டா எழுதினாதான் உங்களுக்கு அப்புறம் அதுக்கு வந்து தாத்பரியம் அர்த்தம் எழுத முடியும். அசௌ உத்சுகः, அசௌ உத்சுகः தத் கிரஹீத்வா ததா ஏவ தத் கிரஹீத்வா ததா ஏவ பத்னிஹி பிராஷயத். தாஹ ச நிருபாத் தத் பிராஷனாத் ஏவ கர்ப்பம் அதாரயன். நான் வந்து இந்த மாதிரி அன்வயம் சொல்றேன், கொஞ்சம் வேற ஆர்டர் மாத்தியும் சொல்லலாம். அது எப்படின்னு அப்புறம் சொல்றேன். திருப்பி நான் அன்வயம் ரிப்பீட் பண்றேன். அசௌ உத்சுகः தத் கிரஹித்வா ததா ஏவ பத்னி பிராஷயத். தாஹ ச நிருபாத் தத் பிராஷனாத் ஏவ கர்ப்பம் அதாரயன். இதுல இந்த செகண்ட் லைன் வருது இல்லையா, தாஹா ச நிருபாத் தத் பிராஷனாத் ஏவ கர்ப்பம் அதாரயன்கிறத கொஞ்சம் மாத்தி கூட தாஹா ச தத் பிராஷனாத் ஏவ நிருபாத் கர்ப்பம் அதாரயன் அப்படியும் எழுதலாம். தாஹா ச தத் பிராஷனாத் ஏவ நிருபாத் கர்ப்பம் அதாரயன். ரெண்டுத்துக்கும் அர்த்தம் வந்து ஒன்னாதான் வரும். இப்போ என்னன்னாக்க தசரத மகாராஜா அந்த பாயசத்தை அந்த தேவதையிட்டேந்து வாங்கிண்டு அவரோட பத்னிகளுக்கு பிராஷயத் சாப்பிட்றதுக்காக கொடுக்கறார். அது அந்த பிராஷயத்துங்கிறதுக்கே வந்து சாப்பிட்றதுன்னு தான் அர்த்தம். நீங்க கொடுக்கறார், கொடுத்த உடனே சாப்பிட்றதுக்குன்னு அர்த்தம். அது தாகா அவ அந்த பத்னிமார்கள், அந்த ராணிகள் 3 பேரும் ராஜா கிட்டேந்து அந்த பாயசத்தை வாங்கின்ற உடனேயே
வாங்கிட்ட உடனேயே வாங்கிக்கிறான், உடனேயே சாப்பிட்டுடுறான், உடனேயே ஸ்வீகரிச்சுடுறான், உடனேயே சாப்பிட்டுடுறான். அந்த தேவாம்சம் பொருந்திய அந்த பாயசத்தினால 3 ராணிகளும் கர்ப்பம் தரிக்கிறான். இந்த இடத்துல தசரா நுபாத் கர்ப்பம்னு சொல்றான். ஏன்னா ராஜாவோட சந்ததிகள், ராஜாவுக்கு சந்ததிகள் வேணும் தானே இங்க வந்து யாகம் பண்றா இல்லையா. ராஜாவோட கர்ப்பத்தை 3 பேரும் எப்படி பாயசத்தை பங்கு போட்டாலோ அதே மாதிரி கர்ப்பம் தரிக்கிறான். அடுத்த ஒரு ஸ்லோகங்கள்ல யார் யாருக்கு யார் யார் பிறக்கிறா அப்படிங்கறது நம்ம பார்க்கலாம். இப்போ இன்னொரு வந்து ஒரு இது உண்டு, அதாவது நான் லாஸ்ட் கிளாஸ்லயே சொல்லணும்னு நினைச்சேன். ரிஷிசிங்கர் வந்த போதே ரிஷிசிங்கர் வந்து ரிஷிசிங்கர் புத்திரகாமேஷ்டி யாகம் பண்றதுக்காக கூட்டின்னு வரா இல்லையா. அப்பவே தசரதருக்கு இது மாதிரி ஒரு வெர்ஷன் உண்டு, நான் சொல்லல, இட்ஸ் ஒன் ஆஃப் த வெர்ஷன்ஸ். மூல ராமாயணத்துல இருக்கா என்னன்னு எனக்கு தெரியாது, நான் ஒரு உபன்யாசத்துல கேட்டது. அதுக்கப்புறம் திருப்பி இன்னொருத்த கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவருக்கு தசரதற்கு கௌசல்யா மூலமா இந்த 3 பிள்ளைகள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே சாந்தான ஒரு பொண்ணு இருந்ததாக ஒரு அது மாதிரி ஒரு இது உண்டு. அந்த சாந்தா நல்ல பெரியவளாயே ஆன சமயத்துலதான் இவருக்கு வந்து புத்திரன்கள், அந்த காலத்துல வந்து ரொம்ப ஆண் வாரிசு வேணும்னு நினைப்பா இல்லையா நாட்டை ஆள்றதுக்கு. அப்போ வந்து இந்த ரிஷிசிங்கர் வந்து யாகம் பண்ணும்போது சாந்தா வந்து இந்த ரிஷிசிங்கருக்கு நிறைய சுசுஷையெல்லாம் பண்றான். அப்புறம் தானே சொல்றா, நான் வந்து அப்படி ஒரு வருஷம் உண்டு, இந்த பொன் குழந்தை இங்க ராஜ்யத்துல இருக்கிற வரைக்கும் இவருக்கு பிள்ளை பிறக்காதுங்கிற மாதிரி ஏதோ ஒரு வருஷம் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால அந்த சாந்தாங்கிற அந்த பொண்ணை வந்து முன் வந்து என்னை வந்து ரிஷிசிங்கருக்கு இவரோட நான் போயிடுறேன், கல்யாணம் பண்ணிட்டாளா என்னங்கிறதுலாம் தெரியல, அவரோட நான் அந்த ஆசிரமத்துக்கு போயிடுறேன்னு சொல்லிட்டு போனதாக ஒரு வருஷன் உண்டு. ராமர் வந்து சீதைய அக்னி பிரவேசம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ராவண வதத்துக்கு அப்புறம் திரும்பி அயோத்தியாவுக்கு திரும்புற சமயத்துல தன்னோட சமக்கையான அக்காவான இந்த சாந்தாவை போய் ரிஷிசிங்கரோட ஆசிரமத்துல தர்சனம் பண்ணிட்டு வந்ததா ஒரு வெர்ஷன் உண்டு. ஏன்னா ஐம் ஜஸ்ட் ஷேரிங் வாட் ஐ ஹர்ட். என்ன இதெல்லாம் ஒன்றும் நீங்க பாடத்தை இதில் எழுத வேண்டாம், எனக்கு தெரிஞ்சதை டு மேக் தி கிளாஸ் இன்ட்ரெஸ்டிங் தெரிஞ்சதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அஃபார் திஸ் இஸ் ட்ரூ இல்லாமல் எனக்கு தெரியாது, மூல ராமாயணத்துல இருக்கா என்னன்னு தெரியாது. ஒரு பெரிய உபன்யாசகர் சொல்லி நான் அந்த உபன்யாசத்துல போட்டிருக்கேன், அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ புத்திர காமேஷ்டின்னா அந்த காலத்து ராஜாக்கள்லாம் புத்திரன் வேணுங்கிறதுக்காக, இப்ப நம்ம மகாபாரதத்துல கூட பார்த்தோம் இல்லையா, திரௌபதியோட தகப்பனார் திருப்பத்தன் வந்து அவரும் வந்து முன்னாடி திரௌபதிக்கு முன்னாடி ஒரு திருநங்கை அந்த பொண்ணு இருக்கா. இருந்தாலுமே வந்து அவர் வந்து தனக்கு ஒரு புள்ள வேணும், தன்னோட சத்ரு இவரை வந்து துரோணரை வந்து வதம் பண்றதுக்காக ஒரு புள்ள வேணும்னு யாகம் பண்றார் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. அதே மாதிரி அந்த காலத்து ராஜாக்கள்லாம் வந்து புத்திரன் வேணும் அப்படிங்கிறதுக்காக யாகங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்கான். அந்த புத்திர காமேஷ்டி யாகம் தான் தசரதனும் பண்ணி தசரதனுக்கு அந்த தேவத்தை வந்து சாயக்கத்தை கொடுத்து அதை 3 மனைவிகளுக்கும் பங்கிட்டு கொடுக்குறார். இப்போ 3 பேரும் கர்ப்பம் அதாரையன் கர்ப்பத்தை தரிக்கிறார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ரமா கண்ணன் நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. மேடம். பூர்ணே காலே அத கௌசல்யா பூர்ணே காலே அத கௌசல்யா பூர்ணே காலே அத கௌசல்யா சஜ்ஜனாம்போஜ பாஸ்கரம்
सज्जनाम्बोजभास्करम् सज्जनाम्बोजभास्करम् अजीजनत् रामचन्द्रम् अजीजनत् रामचन्द्रम् अजीजनत् रामचन्द्रम् कैकेयी भरतं तथा कैकेयी भरतं तथा कैकेयी भरतं तथा நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துக்கு நான் வந்து வியாக்கரணம் சொல்லல, மறந்து போயிட்டேன். இது செகண்ட் ஸ்லோகத்தையும் சொல்லிட்டு அதுக்கு சொல்றேன். என்ன ரெண்டுத்துக்கு சேர்த்து சொல்றேன். பூர்ணே காலை, அதாவது பூர்ணே காலைன்னா இந்த இடத்துல வந்து யாகம்ல முடிஞ்சு இவ பாயசத்தை ஸ்வீகரிச்சுடுறான். அப்புறம் கர்ப்பம் அதாரையன்னு ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்தை சொல்லியாச்சு. அந்த கர்ப்பத்தை தாங்கிட்டு இருக்கான். பூர்ணே காலைன்னா முழு கர்ப்ப பீரியடும் முடிஞ்சதுக்கு அப்புறம் கௌசல்யா வந்து சஜ்ஜனாம் போஜ பாஸ்கரம், அதாவது பாஸ்கரம் இவ பாஸ்கரம்னா சூரியன். சூரியனை பார்த்தாக்க அம்போஜம், அம்போஜம் அப்படிங்கிறது வந்து தண்ணியில இருக்க தாமரை. அந்த தாமரை எப்படி மலருமோ, மலருதுன்னா என்ன நம்ம இங்க சந்தோஷம்னு வச்சுக்கலாம், மலருமோ அதே மாதிரி சஜ்ஜனாக்கள், இந்த சஜ்ஜனங்கள்லாம் சந்தோஷப்படுற மாதிரி ராமர் வந்து கௌசல்யாக்கு பிறக்கிறார். ஸோ லோட்டஸ வந்து லோட்டஸ் தாமரையை வந்து தாமரைகளை வந்து சஜ்ஜனாக்கு உபமாவா சொல்லியிருக்கு. சூரியனை ராமருக்கு உபமாவா சொல்லியிருக்கு. சஜ்ஜனாக்கள்ல சந்தோஷப்படுறா ராமர் பிறந்ததுனால. அஜீஜனத்து ராமச்சந்திரம் அஜீஜனத்து, கௌசல்யாக்கு ராமச்சந்திரம் அஜீஜனத்து. ததேவ பரதம் கைகேயி அஜீஜனத்து, பரதன் வந்து கைகேயிக்கு பிறக்கிறான். இப்போ வந்து ராமருக்கும் கௌசல்யைக்கும் கைகேயிக்கும், ஏன்னா 3 பேர் தானே இருக்கான், பாயசத்தை 4 பாகமா பிரிக்கணும் இல்லையா? கைகேயி வந்து தன்னோட ஷேரை பூர்ணமா ஸ்வீகரிச்சுக்கிறான். அதே மாதிரி கைகேயி கௌசல்யா 2 பேரும் அவளோட ஷேரை ஃபுல்லா இது பண்ணிக்கிறான். அப்புறம் மீதியை வந்து சுமித்ரா வந்து வாங்கிக்கிறா. அத சிலதுல சொல்றா கைகேயிட்டேந்து கொஞ்சம் ஷேரையும் சுமித்ரா கிட்ட கொடுக்கற மாதிரி சொல்றா, தெரியாது. எனிவே கௌசல்யா வந்து தன்னோட ஷேரை, தன்னோட 1/3 ஷேரை ஃபுல்லா கிரகிச்சுன்றான். கிரகிச்சுன்றதுனால பூர்ணமா ராமச்சந்திரன் அவளுக்கு பிறக்கிறார். இப்போ கதச்சேதம் பார்ப்போம். கைகேயிக்கு பரதன் பிறக்கிறார். பூர்ணே காலே அத கௌசல்யா சஜ்ஜனாம் சஜ்ஜன அம்போஜ பாஸ்கரம் அஜீஜனத் ராமச்சந்திரம் கைகேயி பரதம் ததா. அன்வய ஆர்டர். அத பிறகு பூர்ணே காலே கௌசல்யா சஜ்ஜன அம்போஜ பாஸ்கரம் ராமச்சந்திரம் அஜீஜனத் ததா கைகேயி பரதம் அஜீஜனத்.
இன்னொரு சொல்றேன். அன்மயம். அத பூர்ணே காலே கௌசல்யா சஜ்ஜன அம்போஜ பாஸ்கரம் ராமச்சந்திரம் அஜீஜனத் ததா கைகேயி வரதம் அஜீஜனத். வந்து ரொம்ப சம்பூர்ணமான காலத்துல இந்த கர்ப்பம் முழுமை அடைந்த அந்த டயத்துல கௌசல்யா தேவி வந்து சஜ்ஜனாகா, முதல்ல இத சொல்லலாம், பாஸ்கரம் சூரியனை பார்த்து, அம்போஜக தாமரைகள் எப்படி சந்தோஷத்தினால மலர்றதோ அதே மாதிரி ராமச்சந்திரனை பார்த்து சஜ்ஜனாகா இந்த நல்ல ஜனங்கள்லாம், சத் ஜனங்கள், நல்ல மக்கள்லாம் சந்தோஷப்படுற மாதிரி ராமச்சந்திரன் அஜீஜனத்து பிறக்கிறார். சஜ்ஜனாலாம் சந்தோஷப்படுற மாதிரி ராமச்சந்திரன் பிறக்கிறார். ததா அதே மாதிரி கைகேயிக்கு பரதன் பிறக்கிறார். தசரதஸ்ய உத்தரகாமேஷ்டி யஜ்ஞஸ்ய பலேன பூர்ண காலே பூர்ண சமயே கௌசல்யா தேவி சஜ்ஜனா அம்போஜானி பாஸ்கரக இவ. சஜ்ஜனா அம்போஜானி இவ ஸ்ரீ ராமச்சந்திரம் அஜீஜனத். ததா கைகேயி अपि பரதம் அஜீஜனத். தசரதஸ்ய புத்திரகாமேஷ்டி யாகஸ்ய பலேன யாகபலேன காலே பூர்ண கர்ப்ப காலே கௌசல்யா சஜ்ஜனாம்போஜானி பாஸ்கரக இவ. சஜ்ஜன அம்போஜானி பாஸ்கரக இவ ஸ்ரீராமச்சந்திரம் அஜீஜனத். ததா கைகேயி अपि பரதம் அஜீஜனத். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் இருக்கு இல்லையா, தத் கிரஹீத்வா ததேவாசோ, அதுக்கு வந்து சமாசம்லாம் சொல்லவே இல்லையா. உத்சுகக அது வந்து விசேஷனம், அசௌக்கு விசேஷனம். அது தத் கிரஹீத்வா தத் ததேவ ததேவ அசௌ பத்னீஹி பிரதம புருஷ பகுவச்சனம். அப்புறம் பிராஷயத் உத்சுகக பிராஷயத். உத்சுகக வந்து அட்வர்ப் விசேஷனம். தாஹா சாவோட பகுவச்சனம், பிரதமா விபக்தி பகுவச்சனம். சாவோடது சா தே தாஹா. ச அவ்யயம், தத்து அவ்யயம். பிராஷனாத் ஏவ நிருபாத் நிருபராஜா உடைய கர்ப்பம் द्वितीया. நிருபாத் பஞ்சமி.
நிருபாத் பஞ்சமி, கர்ப்பம் द्वितीया, அதாரயன். அதாரயன் லங்கு. அதே மாதிரி பிராஷயத் லங்கு. 2 வெர்ப் இருக்கு. பிராஷயத் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து அதாரயன் இருக்கு. அப்புறம் இங்க வந்து தாஹாச்ச தத் பிராஷனாத். பிராஷனாத் ஏவதானே அது. அந்த பிராஷனாத்ங்கிறது வந்து 5th கேஸ். ஓகேவா? புரிஞ்சுதா? முதல்ல வர ததகான்னு இருக்கு பாருங்க, தத்தே தானி தத்தே தானி. ஆனா இந்த ததக வந்து த்விதியா, ஏன்னாக்கா பின்னாடி வந்து கிரகித்வா வருது, அதனால இந்த ததக வந்து த்விதியா. உத்சுக விசேஷனம். அசோ வந்து அசோ போன கிளாஸ்லயே பார்த்திருக்கோம் இல்லையா, அத சப்தம். அசோ பிரதம புருஷ ஏகவச்சனம். பத்னீஹி ஈகாராந்த ஸ்ரீலிங்க பகுவச்சனம். பத்னி பத்னியோ பத்னீஹி. உத்சுக இட்ஸ் an adverb. தாஹா பிரதம புருஷ ஸ்ரீலிங்க பகுவச்சனம். சாதே தாஹா. ச வந்து அவ்யயம். இந்த இடத்துல வர தத்து வந்து அவ்யயம். பிராஷனாத்து ஏவ தானே இது. இந்த பிராஷனாத்துங்கிறது செகண்ட் லைன்ல இருக்கிற பிராஷனாத்து அப்படிங்கிறது வந்து 5th கேஸ், பஞ்சமி. ஏவ அவ்யயம். நிருபாத்து பஞ்சமி. கர்ப்பம் த்விதீயம். அதாரயன் லங்கு. லங்கு பகுவச்சனம். ஏன்னா 3 தேவிகளுக்கும் போறது. அதாரயன்கிறது 3 பேருக்கும் போறது. அதாரயத்தா இருந்தானாக்க ஏகவச்சனம், அதாரயன்னு இருக்கிறதுனால பகுவச்சனம். இப்போ செகண்ட் ஸ்லோகத்துக்கு 26வது ஸ்லோகத்துக்கு என்ன விவரணம் அப்படின்னு பார்த்தானாக்க, காலே அத அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த காலே அத, அந்த ஆ வந்து அந்த எஸ் எப்படி இருக்கு, ஆங்கிறது எஸ் மாதிரி இருக்கு இல்லையா. நம்ம முன்னாடி ஸ்லோகங்கள் எல்லாமே பார்த்திருக்கோம். அந்த அவகாரம் வந்ததுனாக்க பூர்வ ரூபம். பூர்ணே சப்தமி, காலேவும் சப்தமி. காலே அத அப்படிங்கிறது வந்து காலே அத ஆ போடணும், பிளஸ் அதன்னு போட்டா பூர்வ ரூபம் ஆயிடும். அப்புறம் வந்து சஜ்ஜனா போஜ பாஸ்கரம்க்கு இங்க கீழே கொடுத்திருக்கு. சஜ்ஜனா போஜ பாஸ்கரம். சஜ்ஜனாக ஏவ அம்போஜானி தேஷாம் பாஸ்கரஹ. இதுக்கு என்ன அர்த்தம்னா, சஜ்ஜனாக ஏவ அம்போஜானி. அம்போஜானினா தாமரைகள், பகுவச்சனம் அம்போஜானி. சஜ்ஜனாவும் சஜ்ஜனாகவும் பகுவச்சனம். இந்த சஜ்ஜனாக்கள்லாம் எப்படி இருக்கான்னா தாமரைகள் போல இருக்கா. எந்த மாதிரி தாமரைகள்? பாஸ்கரக தேஷாம் பாஸ்கரக, அதாவது அம்போஜானி தேஷாம் பாஸ்கரக. அம்போஜானி பாஸ்கரத்தை, சூரியனை பார்த்த தாமரைகள் மாதிரி, மலர்ந்த மாதிரி இந்த சஜ்ஜனாக ராமச்சந்திரனோட பிறப்பினால, அவர் பிறக்கறதுனால சந்துஷ்டிய ஆரா. இப்போ ராமச்சந்திரன் வந்து பாஸ்கரத்துக்கு உபமா, சஜ்ஜனாக வந்து அம்போஜானிக்கு உபமா. நீங்க அதெல்லாம் எழுத வேண்டாம். இங்க கீழே என்ன கொடுத்துருக்கு, சஜ்ஜனாக ஏவ அம்போஜானி தேஷாம் பாஸ்கரக. தம் வரைக்கும் எழுதணும். என்ன, அதை மட்டும் எழுதுவோம். ஏன்னா எழுதினாதான் பழகும். இதெல்லாம் பகுரீகி சமாசம். இந்த சமாசம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், எப்படி வருதுங்கிறது. இதை முதல்ல எழுதி பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சஜ்ஜனாக ஏவ அம்போஜானி தேஷாம் பாஸ்கரக. தம் வருது இல்லையா, சஜ்ஜனா அம்போஜானி பாஸ்கரம் வருது இல்ல, அம்போஜ பாஸ்கரம்னு வருது இல்லையா, இந்த கரம் அம்மு வருது இல்லையா, அதனால இந்த தம்மையும் எழுதணும். அப்புறம் அஜீஜனத் உங்களுக்கு தெரியும், லொங்கு. அஜீஜனத் ஜென்தாத்துவோட லொங்கு. ராமச்சந்திரம், ராமச்சந்திரம் த்விதியா. கைகேயி
அது நாமசப்தம். பரதம் த்விதீயா, ததா அவ்யயம். ராமச்சந்திரத்துக்கு ராமச்சந்திரஹ ராமச்சந்திரம்னு இருக்கு இல்லையா, ராமச்சந்திரஹக்கு அதுவும் ஒரு எபிடெட் தான். அதுக்கும் கீழே கொடுத்துருக்கான் ராமஹ சந்திர இவ. ராமஹ சந்திர இவ, ராமன் சந்திரன் போல குளிர்ச்சியா இருக்கான். ஆனா சஜ்ஜனாக்களுக்கு எப்படி சூரியன் சூரியனை பார்த்து தாமரை மலர்றதோ அது மாதிரி சஜ்ஜனாக்கள் சந்தோஷப்பட்டா. ஆனா ராமச்சந்திரன் நீ himself is a very cool and kind person. அதனால ராமஹ சந்திரஹ இவ ராமச்சந்திரஹ. அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். ரமா பக்னி அன்மியூட் करोतु. ततो लक्ष्मणा शत्रुघ्नौ ततो लक्ष्मणा शत्रुघ्नौ ततो लक्ष्मण शत्रुघ्नौ सुमित्रा अजीजनत्सुतौ अकारयत् पिता तेषाम् जातकर्मादिकं द्विजैः कर्मादिकं द्विजैः ततो लक्ष्मण शत्रुघ्नौ सुमित्रा अजीजनत्सुतो अकारयत् पिता तेषाम् जातकर्मादिकं द्विजैः. அடுத்தது பரதன் பிறந்தாச்சு. ராமஹ சந்திரஹ இவ ராமச்சந்திரஹ சஜ்ஜனா அம்போஜ பாஸ்கரம் இவ ராமச்சந்திரம் அஜீஜனத். ததேவ கைகேயி அப்படி பரதம் அஜீஜனத். அதுக்கும் அப்புறம் ததக அதே மாதிரி லக்ஷ்மணனும் சத்ருக்னனும் சுமித்ராவோட குழந்தைகளா சுமித்ராவோட குழந்தைகளா அஜீவனத் சுமித்ரா பிரசவிக்கிறாள். அகாரயத் பிதா தேஷாம் ஜாதகர்மாதிகம் திஜைஹி. பிதா என்ன பண்றார்? தசரத பிதா அப்பா என்ன பண்றார்? தேஷாம்னா யார் யாருக்கெல்லாம்? 4 குழந்தைகளுக்கும் ஜாதகர்மாதிகம், ஜாதகர்மா நாமகர்மா அந்த மாதிரியான புண்ணியோஜன மங்கள காரியங்கள்லாம் பண்றதுக்காக திஜைஹி பிராமணர்களை அகாரயத் பிராமணர்களை சேவிக்கும் பொருட்டு அகாரயத் கூட்டின் வர்றார் இல்லையா? காரண தாத்து காரயத், காரயத்தியோட அகாரயத் லங்கு. இதுக்கு பதச்சேதம் பார்க்கலாம். ததஹ ததா 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 ததஹதா. இது ஓ விசர்க்கத்தை லோபம் பண்ணிட்டு ஓ வந்திருக்கு. நம்ம 4 விதமான விசர்க்கம் பார்த்தோம் இல்லையா? கொஞ்சம் பழசு அந்த டிப்னியில நான் கொடுத்ததெல்லாம் பண்ணிக்கோங்க. விசர்க்கம் லோபம் ஆறுது 4 ஃபார்ம்ல ஆகும் இல்லையா? அதுல ஓ ஒண்ணு. ததஹ லக்ஷ்மண சத்ருக்னௌ, லக்ஷ்மணனும் சத்ருக்னனும் த்விதீயா द्विवचनम् இல்லையா? லக்ஷ்மணः சத்ருக்னः, லக்ஷ்மணஸ்ச சத்ருக்னஸ்ச லக்ஷ்மண சத்ருக்னௌ. சுமித்ராக்கு சுதௌ பசங்களாக. இங்கேயும் द्विवचனம். அஜீஜனத்
சுமித்ரா தான் பிரசவிக்கிறா இல்லையா? ஸோ அஜீஜனத், அஜீஜனதௌ வரல பாருங்க, அஜீஜனத். அஜீஜனத் கோஸ் டு சுமித்ரா. பிதா தேஷாம் அகாரயத், பிதா தேஷாம் ஜாத கர்ம அதீகம் த்விஜைஹி. ஜாத கர்ம ஆதிக்கம் த்விஜைஹி. ஜாத கர்மா போன்ற விஷயங்களை, சம்ஸ்காரங்களை பண்றதுக்காக திஜைகளை, பிராமணர்களை அக்காரையத்து கூப்பிடுறார். இப்போ அன்வயம் பார்க்கலாம். ததஹ சுமித்ரா லக்ஷ்மண சத்ருக்னௌ சுதௌ அஜீஜனத். பிதா த்விஜைஹி தேஷாம் ஜாதகர்மாதிகம் அகாரயத். சொல்றேன். ததஹ சுமித்ரா லக்ஷ்மண சத்ருக்னௌ சுதௌ அஜீஜனத். பிதா த்விஜைஹி தேஷாம் ஜாதகர்மாதிகம் அகாரயத். இதுல ததக உங்களுக்கு தெரியும், ததகங்கிறது அவ்யயம். ததோ லக்ஷ்மண சத்துர்க்னோல் சேர்த்து வரும்போது இந்த ததகால விசர்க்கம் லோபம் ஆயிடுறது. ஸோ அங்க விசர்க சந்தி. லக்ஷ்மண சத்ருக்னௌ அப்படின்னு பார்க்கும்போது லக்ஷ்மண லக்ஷ்மணஹ ச சத்ருக்னஹ ச லக்ஷ்மண சத்ருக்னௌ. சுமித்ரா ஆகாராந்த ஸ்ரீலிங்க சுமித்ரா ஏகவச்சனம். அஜீஜனத் லுங்கு. சுதௌ சுதாவோட ஜீவச்சனம் சுதௌ. சுதஹாவோட ஜீவச்சனம் சுதௌ. சுதாக்கும் அதே தான் வரும். இங்க சுதகாங்கிறது ஏன்னா இது புல்லிங்கமும் ரெண்டு ஆம்பளை பசங்க தானே பிறக்கிறது இல்லையா? ராம லக்ஷ்மண சத்ருக்னௌ. சுதா சுதௌ. சுதகாவோட தீவச்சனம் சுதௌ. சுதக சுதௌ சுதாகா. அகாரயத்துங்கிறது லங்கு. அஜீஜனத்துங்கிறது லுங்கு. பார்த்துக்கோங்க, அஜீஜனத்துங்கிறது லுங்கு. சாதாரணமா இந்த லுங்கு ஃபார்மேட் எப்படி வரும்னா, அந்த வர்பு வர்புல இருக்கிற முதல் எழுத்து டபுள் ஆயிக்கும். ஐ எம் டெல்லிங் ஒன்லி தி ஜெனரல் ரூல். அஜி ஜனத், ஜிலையும் ஜ வந்திருக்கு, ஜனத்துலயும் ஜ வந்திருக்கு. அகாரயத்துங்கிறதுல அந்த மாதிரி எல்லாம் இல்லை. அது லங்கு, ஆர்டினரி லங்கு, பாஸ்ட் டென்ஸ். பிதா உங்களுக்கு தெரியும், பிதா ஏகவச்சனம் புல்லிங்கம் இல்லையா? ருக்காராந்த புல்லிங்க ஏகவச்சனம். பிதா பிதரௌ பிதரஹ. தேஷாம் சஹவோட ஷஷ்டி பகவச்சனம் தேஷாம். ஜாத கர்மாதிகம் அப்படிங்கிறது ஒரு சமஸ்த பதம். ஜாத கர்ம ஆதி யஸ்ய தத்து ஜாத கர்மாதிகம். பேர் வைக்கிறதுங்கிற அந்த முதலான எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, அது முதலான அந்த வைபவங்களுக்கு, ரிச்சுவல்ஸுக்கு. த்விஜைஹி த்விஜைஹி பிராமணைஹி. த்விஜைஹி திருத்தியா பகுவச்சனம். எப்படி சொல்லலாம் மீனிங்? ததஹ சுமித்ரா லக்ஷ்மண சத்ருக்னாதி புத்திரத்வயம் அஜீஜனத். ததனந்தரம் ராஜா தசரதः த்விஜைஹி
तेषां जातकर्मादिकम् अकारयत् வியாக்கரணம். ததக அந்த இடத்துல ஒரு விசர்க்கம் உண்டு. ததக வந்து லக்ஷ்மணம் சத்ருக்னோட சேர்த்து எழுதணும்னா விசர்க அப்படின்னு. நீ வெறும ததோ போட்டுட்டு விசர்க்கம்னு எழுதினா அது மீனிங்லெஸ். அங்க தத அப்படிங்கிறது வந்து ததகங்கிறது வந்து வெறும தத் சப்தம் தான். அது ததக லக்ஷ்மணோ சத்ருக்னோன்னு ஃபுல்லா எழுதிட்டு விசர்க லோபமாயிருக்குன்னு எழுதணும். சுமித்ரா பிளஸ் அஜீஜனத் இருக்கு இல்லையா, சுமித்ரா ஜீஜனத். இதுல வந்து சுமித்ரா 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 அஜீஜனத் சவர்ண தீர்க்கம் பிளஸ் பூர்வ ரூபமும் இருக்கு. தேஷாம்ங்கிறது வந்து ஷஷ்டி. ஜாத கர்மாதிகம்ங்கிறது ஒரு சமஸ்த பதம், சமாசம். அஜீஜனத்துங்கிறது வந்து லுங்கு, அகாரயத்துங்கிறது லங்கு. பிதாங்கிறது பித்ரு சப்தத்தோட ரிகாராந்த புல்லிங்க ஏகவச்சனம் பிதா. பிதா பிதரவு பிதரக. அது மாதிரி எழுதி பழகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இல்லாட்டி ஹோம்ஒர்க் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இதுல இருக்கிற பத்னி சப்தம், பத்னி பத்தின்யோ பத்னீஹி இருக்கு இல்லையா, அது அப்புறம் அதுலயே ரெண்டாவது லைன்ல தாகா இருக்கு, சா தே தாகா அது. அப்புறம் இந்த மூணாவது இதுல வந்து அகாரயத் பிதா இருக்கு இல்லையா, இந்த பிதா. இந்த மூணு சப்தத்துக்கும் எந்த ரூபத்துல இருக்கோ அதுக்கு மட்டும் ஏகவச்சனம் திவச்சனம் பகுவச்சனம் எழுதும்போது ஸோ நம்ம சப்தமும் மறக்காம இருக்கணும் இல்லையா. சப்தம் தான் பேசிக். ஸோ சப்தமும் மறக்காம இருக்கணும். ஸோ இது வரைக்கும் இன்னைக்கு போறோம். நெக்ஸ்ட் கிளாஸ் அடுத்தது பார்க்கலாம். மேம் இந்த தேர்ட் ஸ்லோகாக்கு ஆர்டர், தேர்ட் ஸ்லோகாக்கு அன்வயமா? அன்வயம். தத்தக லக்ஷ்மண தத்தக இல்ல, தத்தக சுமித்ரா சுமித்ரா. ஓகே. லக்ஷ்மண சத்ருக்னௌ சத்ருக்னௌ சுதௌ சுதௌ அஜீஜனத். ஓகே. அப்புறம் பிதா துஜைஹி தேஷாம் ஜாத கர்மாதிகம் அகாரயத். வேற ஏதாவது டவுட் இருக்கா? ஒன்னும் டவுட் இல்லைன்னா மங்கள ஸ்லோகம் சொல்லிடுங்க. வேற ஏதாவது டவுட் இருக்கா? மங்கள ஸ்லோகம் சொல்லிடுங்க. ஸ்வஸ்தி பிரஜாபிய स्वस्ति प्रजाभ्य परिपालयन्ताम् न्यायेन मार्गेण मह्येन नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. ಧನ್ಯವಾದ. 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 ಥ್ಯಾಂಕ್ ಯು ಮ್ಯಾಮ್.